நான் வசதியாகி பெரிய ஆளானா, நான் கோடீஸ்வரர் ஆகிட்டேன்னா என்னை குறித்து நான் நினைச்ச முடியும், மேன்மை பாராட்ட முடியுமா முடியாதா? என்னை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து பல கோடிகளுக்கு என்னை அதிபதி ஆகியிருக்கிறார் அப்படின்னு நான் சாட்சியா வந்து என்னை மேன்மை பாராட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துறது போல உயர்த்தி நான் அதையும் சொல்லணும் இல்லையா? ஆனால் யாக்கோபு எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன், நான் தாழ்வில் கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உயர்த்தி ஒன்னில்லாம இருந்த என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். யாக்கோபு சொல்றது போல நான் கோலும் கையுமா போனேன், ஆனா 2 பரிவாரத்தை தந்திருக்கிறார் சொல்லி தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். யாராவது தாழ்த்தப்பட்டு மேன்மை பாராட்டுவாங்களா? அதான் சொல்றேன்ல, நல்ல வேத வாக்கியங்களை நீங்கள் தியானிக்கணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார். உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கி மேலும் மேலும் ஆக்குவாருங்க இல்லையா? ஆனா அப்போஸ்தலர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ஐயா நான் கள்ளத்தனமா சம்பாத்தியம் பண்ணையா, ஐயா பொய் சொல்லி சம்பாத்தியம் பண்ணையா, ஐயா மோசமான இல்லீகல் பிசினஸ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணையா, ஐயா களவெடுத்து சம்பாத்தியம் பண்ணையா, அப்படி பணக்காரனா இருந்தேன், இயேசுவை அறிந்து கொண்டேன், இப்பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு நஷ்டம், நான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அப்படிதானே? அப்படி எத்தனை பேர் மேன்மை பாராட்டுவாங்க? முன்னால் அப்படி இருந்தேன், இப்போ அப்படியே இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அதே நிலைமையில இருப்பேன் இல்லையா? ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இதெல்லாம் யார் ஏத்துக்குருவா? வசனம் இப்படிதான் சொல்லுதா இல்லையா?